வணக்க மக்களே, நேற்றைய பிக் பாஸ் எபிசோடில் ஏகப்பட்ட என்ஜாய்மெண்ட்டு, சில பல சம்பவங்கள்லாம் நடந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் நம்ம விரிவாக பார்க்காம அப்படி சுருக்கமாக பார்த்துடலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எபிசோட் ஸ்டார்டிங்கில் அரோரா அண்ட் சபரி 2 பேருமே பேசிக்கிட்டு இருந்தாங்க. நேரம் சொல்ல போனால் கிட்டத்தட்ட நைட் 12:30 மணிக்கு சாப்பிட்றேங்க. இதுங்களெல்லாம் பார்த்தா நைட்டில் நடக்கிற பேயை கூட சமாளிச்சிடலாம் போல. உள்ளே இருக்கிற குட்டி சாத்தானுங்களை சமாளிக்கவே முடியல. அந்த மாதிரி தான் போய்கிட்டு இருக்காங்க. விடிய விடிய பேசலாம்னு நினச்சிருப்பாங்க போல. ஆனால் மற்றவங்களாம் தூங்குறாங்கன்றத மைண்ட் செட் பண்ணாங்களா என்னன்னு தெரியல. இவங்க பாட்டுன்னு ஜாலியாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. விடுஞ்சிருங்க தூக்கம். அட நீங்க வேற சாப்பிட்டு ஏப்ப விடுறோம்ல, அது சேவை கூப்பிடுறது ஒரே கோரஸா இருக்குன்னா பாத்துங்களே. சபரி வந்து அரோரா கிட்ட சொல்லி சிரிச்சு பேசிட்டு இருந்தது என்னன்னா, மைக்க மூடி பேசினால தான் துஷர் வந்து எலிமினேட் ஆகி வெளியே போயிட்டான் அப்படின்னு சொல்லி பேசிட்டு சிரிச்சிட்டு இருந்தாங்க. அவங்க ஜாலியா பேசினதுல கொஞ்சம் சத்தமா பேசிட்டாங்க. அது ஒரு குத்தமா? நல்லா தான்ப்பா தூங்கிட்டு இருந்தாங்க சாண்ட்ரா. அவங்க போட்ட சத்தத்துல எந்திரிச்சு பெட்ஷீட் எல்லாம் தூக்கிட்டு வெளியே வந்தாங்க. நான் கூட இவ்வளோ திட்டிட்டு மறுபடியும் போய் படுத்துருவாங்கன்னு தான் எதிர்பார்த்தேன். ஆனா அவங்க பண்ணது ஸ்ட்ரெயிட்டா வெளியே போய் சோஃபால படுத்துட்டாங்க. பட் இருந்தாலும் சபரி நான் தானே சத்தம் போட்டேன், நான் தானே பேசினேன் அப்படின்னு ஒரு குற்ற உணர்ச்சியில போய் சாண்ட்ரா கிட்ட சாரி கேட்டாங்க. ஆனா சாண்ட்ரா அசரலையே, நான் தூங்கிட்டே தான் நான் இருப்பேன் அப்படின்னு தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. தலைவரும் கொஞ்சம் வேலை பார்க்கணும்ல. அவரும் வந்தார், என்னதான் பிரச்சனை நடக்குது அப்படின்னு பார்க்கறதுக்காக. ஆனால் ஒன்றுமே தெரியாத மாதிரி வந்து என்ன நடந்தது, என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாரு மனுஷன். ஆனால் அவரும் கூட சேர்ந்து பேசினாரு அப்படின்றது அவரே மறந்துட்டாரு போல. சாண்ட்ரா என்ன சொல்றாங்கன்னா, ஏன் அவங்க பேசுறது ஸ்லோவா பேச மாட்டாங்களா? மணி என்ன ஆகுது, 12:30 மணி. நாங்களும் மனுஷங்க தானே, தூங்க வேணாம், நீங்க மாட்டுன்னு பேசிக்கிட்டே இருக்கீங்க. இப்ப பேசிட்டு வந்து சாரி கேட்டா நான் சும்மா இருப்பேனா அப்படின்ற அளவுக்கு அவங்க பேசிட்டாங்க. சரி, சபரி ஒன்றும் பண்ண முடியாது, கிளம்பி போயிட்டாப்ல. இந்த வீட்டில் ஒரு சின்ன பிரச்சனை கூட ஊதி 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 பெரிய பலூன் ஆட்டோ வெடிக்க வச்சிருவாங்க. ஸோ இந்த பிரச்சனை யார் பேசுவா அப்படின்னு நான் எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது விக்ரம் தூங்கி எந்திரிச்சு உட்காந்துருக்காரு. ஸோ சுபிக்ஷாவும் விக்ரமும் பேசிக்கிட்டு இருக்காங்க. நைட்டு நடந்த பிரச்சனையை சுபிக்ஷா வந்து ஏதோ கிளாஸில் பேராகிராஃப் ஒப்பிக்கிற மாதிரி விக்ரம் கிட்ட மொத்த கதையும் சொல்லி ஒப்பிச்சிட்டாங்க. எல்லாத்தையும் சொல்லிட்டியா? சுபிக்ஷா சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, சாண்ட்ரா வந்து ஏதாவது ஒரு சிம்பத்தியை கிரியேட் பண்ணுன்றதுக்காக ஒரு சின்ன விஷயத்தை கூட அவங்க விட மாட்டேங்கிறாங்க. அதுக்கேற்ற மாதிரி உள்ளே இருக்கிற பக்கிங்களும் அதே தான் பண்ணிக்கிட்டு இருக்குங்க அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் அவங்களுடைய கருத்தை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. விடிஞ்சதும் பிக் பாஸை சாங் போடுவாங்கல்ல, அந்த மாதிரி சாங் போட்டாங்க. பாட்டுக்கு டான்ஸ் ஆடுங்கன்னா என் பாட்டுக்கு தான் நாங்கள் டான்ஸ் ஆடுவோம் அப்படின்னு எல்லா ஜீவராசிகளும் ஆட ஆரம்பிச்சிச்சிங்க. என்னம்மா அங்கே சத்தம்னு பார்த்தா கனி தான் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கு. காலால் இல்லைங்க, வாயால். இது வந்து ஷோங்க. ஷோவில் வந்து எல்லாரும் பேச தான் செய்வாங்க. எப்படி சைலண்ட்டாக இருக்கிறது? நைட்டு நீங்கள் மாட்டு ஈத்து போட்டு தூங்கிட்டா பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க? பார்ப்பாங்களா? இதுவே நான் அந்த இடத்துல பார்த்துக்கிட்டு இருக்கேன், நீங்கள் மாட்டு படுத்து தூங்கிட்டீங்க, நான் பார்ப்பேனா? நான் தூங்க போயிட மாட்டேன். அந்த மாதிரி தாங்க ஷோவு. நல்லா இருப்படா போடா. நம்ம ஏதாவது பேசினா தான் அவங்க பார்ப்பாங்க, ஏதோ ஒன்று நடக்க போகுது அப்படின்ட்டு. சும்மா எல்லாத்துக்கும் அழுதுகிட்டு இருந்தா எப்படிங்க அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒன்னெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. வீட்டு பிரச்சனை ஒரு வழியாக முடிஞ்சிடுச்சுங்க. ஆனால் நெக்ஸ்ட் பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதுலேயும் சாண்ட்ரா தான் ஹீரோயினா பார்த்துக்கோங்களேன். வேற என்ன, கப்பு கழுவாத விஷயம் தாங்க. கனி வந்து இந்த மாதிரி மூஞ்ச பார்த்து பேச மாட்டேங்கிறாங்கன்னு என்ன சொன்னாங்க. வினோத் சொன்ன டோனே சரியில்லைங்க. என்ன மிரட்டுற மாதிரி சொன்னார் அவர் கண்டிப்பாக அந்த மாதிரி தான் சொன்னாருன்னு வினோத்தை பக்கத்தில் வச்சுக்கிட்டே அவங்க சொல்கிறாங்க. இதுக்கெல்லாம் ஜட்ஜி யாருன்னா அமித். நல்லா பார்த்துக்கோங்க, அமித் ஜட்ஜு, வினோத் குற்றவாளி, சாண்ட்ரா வந்து ஹீரோயினி. வினோத் அவர் தரப்புல என்ன சொல்றாருன்னா, நான் வந்து அந்த மாதிரி பேசவே இல்லை, உங்களுக்கு தான் அப்படி தோணுது, நான் பொறுமையா தாங்க சொன்னேன், நீங்க அவங்க கிட்ட சொல்லியிருந்தீங்கன்னா கொஞ்சம் நோந்திருப்பாங்க, அப்படிதாங்க சொன்னேன், வேற எதுவுமே சொல்லலைங்க அப்படின்னு அவரு ஒரு பக்கம் அடிச்சு சொல்றாரு. ஆனா சாண்ட்ரா விடுவாங்களா? ஹீரோயினியாச்சே, வேற என்ன பண்றது? நான் என் புள்ள மேல சத்தியமா சொல்றேன், அவர் அப்படிதாங்க சொன்னாருன்ற அளவுக்கு போயிட்டாங்க. வினோத்தால இதுக்கு மேல ஒன்றும் பண்ண முடியல. போய் கனியை வந்து சாட்சிக்கு கூப்பிட்டாரு. கனி வந்து இந்த மாதிரின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. பிடிவாதமா நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால் தான் அப்படின்ற மாதிரி நின்றுகிட்டு இருக்காங்க. சாரி, உக்காந்துக்கிட்டு இருக்காங்க. வினோத் வந்து கிளம்பி போயிட்டாரு. அட போங்கடா, உங்ககிட்ட பேசி என்னால் ஜெயிக்க முடியாது அப்படின்னு கிளம்பி போயிட்டாரு. சாண்ட்ராக்கு வந்து ஒரே அழுக, என்னால் இதுக்கு மேலே இங்கே முடியாது, என்னால் இங்கே இருக்க முடியாது, நான் ஒரு வாரமாக டிப்ரெஷனில் இருந்தேன், என்னை ஏன் இப்படி பண்ணுறாங்க, எல்லாருமே வச்சு செய்கிறாங்க, என்னால் தாங்க முடியாது அப்படின்னு ஒரே புலம்பல் தான். சாண்ட்ரா ஓன்னு அழ ஆரம்பிச்சிட்டாங்க. அமித்துக்கு என்ன பண்ணுறதுன்னே ஒன்றும் புரியலைங்க. பக்கத்தில் போயிட்டு அழாதன்னு தான் சொல்ல முடியும், வேற என்ன பண்ண முடியும்? கூட சேர்ந்து அழவா முடியும்? சாண்ட்ரா இப்படி அழுவுறத பிரஜன் பார்த்தாருன்னா மறுபடியும் பிக் பாஸ்குள்ளே வந்துருவாரோன்ற டவுட் வேற ஒரு பக்கம் வந்துருச்சு. அந்த அளவுக்கு அழ ஆரம்பிச்சிட்டாங்க. வெளியே நடந்த பிரச்சனையை யாராவது உள்ள வந்து பேசணும்ல, அதாங்க ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் ஆரம்பிச்சிட்டாங்க. கம்ருதீன் என்ன சொல்றாருன்னா, சாண்ட்ராவை பத்தி அவங்க நல்லா எல்லாரையுமே சுத்த விடுறாங்க. புலிபாண்டி அவர்கள்
சிலம்பாட்ட வீரரும் கூட. கானா வினோத் என்ன சொல்றாருன்னா, நம்ம ஒரு விஷயம் பேச போனா அவங்க வேற ஏதோ ஒரு விஷயத்தை தூக்கிட்டு வந்து பேசுறாங்க, சரியான லூசா இருக்கும் போல. அவளாச்சு இங்கே நிறைய ஆடு பக்கத்தில் மாடு. எஃப்ஜே என்ன சொல்றாருன்னா, இவங்க நல்லா சிம்பத்தி கிரியேட் பண்றாங்க, கத்துக்கணும், இவங்க கிட்ட இருந்து நிறைய வித்தியை கத்துக்கணும். அவங்க கிட்ட போய் பேசுறதுனால தான் நம்மளை இப்படி சுத்த விட்றாங்கப்பா. முதல் பேசுறதை கட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. பாரு அங்கே இருக்காங்களே, ஸோ ஸ்கோர் பண்ணணும்ல, ஏதாவது பேசினா தானே நல்லா இருக்கும். எல்லாருமே அப்படிதான், இந்த அமித் கூட அப்படிதான் பேசிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே கரெக்டாக சொன்னீங்க அப்படின்னு பாரு ஒரு பக்கம் ஸ்கோர் பண்ணேன். வினோத் என்ன சொல்லிட்டாருன்னா, நீயும் தானே போய் பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு பாருவோட வாயவே அடைச்சி விட்டாரு. சோத்துலையும் அடி வாங்கியாச்சு, சேத்துலையும் அடி வாங்கியாச்சு. இன்னைக்கு நாள் இப்படியே போயிடுமா அப்படின்னு நம்ம எதிர்பார்த்துருக்க நேரத்தில் தான் டான்ஸ் மேரத்தான் 2.0 ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதான் சொல்லுவாங்கல்ல, எல்லா அறிவாளியும் இங்க தாங்க இருக்காங்க அப்படின்ற மாதிரி. கனிக்கு ஒரு டவுட் வந்துருச்சு, பாட்டு ஒருவேளை கண்டுபிடிக்கலன்னா என்ன பண்றது அப்படின்னு கேட்க, சபரி ஆக்டிவிட்டி ரூம் இருக்குல்ல, அது திறப்பாங்க, அப்படியே கிளம்பி வெளியே போயிடு அப்படின்னு சொல்லி முக பண்ணி விட்டாரு. சுபிக்ஷா, விக்ரம், அரோரா, எஃப்ஜே இவங்க 4 பேர் தான் ஒரு டீமு. 2 பேர் லிவிங் ரூமில் இருப்பாங்க, 2 பேர் ஆக்டிவிட்டி ரூமில் இருப்பாங்க. ஆக்டிவிட்டி ரூமில் இருக்கிறவங்க டான்ஸ் ஆடணும், லிவிங் ரூமில் இருக்கிறவங்க என்ன பாட்டுன்றதை கண்டுபிடிக்கணும். ஸோ சுபிக்ஷா, எஃப்ஜே 2 பேரும் கண்டுபிடிக்க போகிறாங்க. விக்ரம், அரோரா 2 பேர் டான்ஸ் ஆட போகிறாங்க. ஸோ டான்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸ்டார்டிங்லேயே சும்மா தரமான சாங்கை தான் போட்டிருக்காரு. விக்ரமும் அரோராவும் டான்ஸுக்கு ரெடி ஆகிட்டாங்க. சாங் என்ன சாங்லாம், ஜிங்கி ஜிங்கி ஜான் சாங்கை போட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களும் ஜிங்கி ஜான் ஆடிக்கிட்டு இருக்காங்களே தவிர எஃப்ஜேவும் சுபிக்ஷாவும் கண்டுபிடிக்கிற மாதிரியே இல்லைங்க. அது ஜிங்சாக்குன்னு கண்டுபிடிச்சிருந்தா கூட நீங்கள் அந்த சாங்கை கண்டுபிடிச்சிருக்கலாமேடா அப்படின்னு வெளியே இருக்கிற நமக்கே அந்த அளவுக்கு ஆர்வம் இருந்ததுன்னா பார்த்துக்கோங்க. எஃப்ஜே எதுக்கு கண்டுபிடிக்கிறேன்னு உட்காந்துருந்தாருன்னு தான் தெரியல. கண்டுபிடிக்கிறேன் ஒரு பாட்டை கூட மனுஷன் கண்டுபிடிக்கல. ஏதோ சுபிக்ஷாவை சூப்பர்வைஸ் பண்ணுற மாதிரி சேரில் உட்காந்துக்கிட்டு நானும் கண்டுபிடிக்கிறேன்ப்பா அப்படின்னு பேச்சுக்கு உட்காந்துருந்தாரான்னு தெரியல. ஆனால் உள்ளே போன 2 பேர் தான்ப்பா ரொம்ப பாவம். விக்ரமும் அரோராவும் பட்டாங்க பாரு ஒரு பாடு. முடியலடா, கண்டுபிடிங்கடா, ஏன்டா இப்படி பண்ணுறீங்க, வந்த பாட்டே வந்துகிட்டு இருக்கிறான்னு 1 மணி நேரமாக ஒரு பாட்டை ஆடி கடைசி வரைக்கும் கண்டுபிடிக்கலன்னா பார்த்துக்கோங்களேன். சுபிக்ஷா வந்து கண்டுபிடிக்கிறாங்க பாவம். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அப்படியே டிவிக்குள்ளே போயிட்டு அவங்க பக்கத்துலேயே நின்றுக்கிட்டு டான்ஸ் ஆடிட்டே கண்டுபிடிச்சாலும் கண்டுபிடிச்சிருவாங்க போல. அந்தளவுக்கு மும்முரமாக கண்டுபிடிச்சிட்டு இருக்கும்போது தான் பாரு லூஸ் என்னம்மா பண்ணுது, நானும் டான்ஸ் ஆடுவேன், நானும் அவங்கள வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணுவேன், நானும் பாடுவேன், நான் நல்லா பாடுவேன், எல்லாம் பிக் பாஸ் ஆள வந்துச்சு. பாரு நீங்கள் நல்லா பாடுறீங்கன்னு ஏற்றி விட்டதுனால தான் இப்போ என்னென்னவோ கர்மத்தெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கு உள்ளே உட்காந்துக்கிட்டு. சரி, அது ஒரு லூசுத்தனமாக ஆடிக்கிட்டு இருக்கட்டும். அமித்துக்கு வேற கோவம் வந்துருச்சு. நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, உள்ளே போய் ஆடுங்களேன், ரூம்குள்ளே போயிட்டு நீங்கள் டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்களேன், ஏன் இங்கே பண்ணுறீங்க அப்படின்னு அமித் ஒரு பக்கம் சொல்ல, அது ஒரு லூஸ் மாதிரி அங்கேயே தான் ஆடுவேன்னு ஆடிக்கிட்டு கிடந்தது. இப்படியோ கேம் வந்து நல்லபடியாக முடிஞ்சு சூப்பராக முடிச்சு விக்ரமும் அரோராவும் வெளியே வந்துட்டாங்க. சுபிக்ஷாவுக்கு வந்து கொஞ்சம் கில்ட்டி ஆகிடுச்சு, என்னென்னா ரொம்ப நேரம் ஆகிடுச்சு ஒரு சாங் கண்டுபிடிக்க, பாவம் இவங்க கஷ்டப்பட்டு ஆடிட்டாங்க ரொம்ப நேரம் அப்படின்ட்டு ரொம்ப இதுவாகிடுச்சு. ஸோ அரோரா கிட்டலாம் சாரி கேட்டு, விக்ரம் கிட்டலாம் சாரி கேட்டு, பரவாயில்ல இருக்கட்டும்னு அவங்க 2 பேரும் சொல்லி அப்படியே அன்பு மழையை அப்படியே பொழிஞ்சிக்கிட்டாங்க. இந்த டேவை நல்லபடியாக முடிச்சு விட்டாங்க. அதுக்கு கண்டிப்பாக தேங்க்ஸ் சொல்ல வேண்டியது விக்ரம் அண்ட் அரோரா.